பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பது இவருடைய இயற்பெயர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். பிகே என்று தற்போது அழைக்கப்படும் இவர் மக்கள் மத்தியில் மிகுந்த பிரசித்தி பெற்றவர். இவர் ஒரு பிரசித்தி பெற்ற தேர்தல் வியூக வகுப்பாளர். தேர்தல் சமயங்களில் பல முன்னணி கட்சிகளுடன் பணிபுரிந்து அக்கட்சிகளை வெற்றி பெறச் செய்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவுடன் கைகோர்த்து தேர்தல் வியூக வகுப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். தற்போது விஜய் தாவேகா என்கிற கட்சியை தொடங்கி இருக்கும் நிலையில் பிகே விஜயுடன் இணைந்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் அவர்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பயணிப்பது என்று அவர்களுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், தற்போது அவர் தொடங்கியுள்ள ஜன்சுராஜ் என்கிற கட்சியே அவருடைய மாநிலமான பீகாரில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. அக்கட்சியில் புதியதாக இணைந்திருக்கும் லாட்டரி நிறுவனர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவும் கலந்து கொண்டார். அன்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு மைக் கிடைத்தது என்பதற்காக அவருடைய தலைவர் விஜயை உச்சி குளிரும் வகையில் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினார். அது ஒரு பெரிய காமெடின்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக அன்று அவர் பேசியது, எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களிடம் உழைப்பு இருக்கு, உண்மை இருக்கு, தலைவர் இருக்கிறார் என்கிறார். என்னது, உங்கள்கிட்ட பணம் இல்லையா? உங்களுடைய சொத்து மதிப்பை சொன்னா எல்லாருக்கும் தலையே சுத்த ஆரம்பிக்கும். சரி, இந்த பணம் எப்படி வந்தது? தமிழ்நாட்டில் லாட்டரி நடத்தும் போது எத்தனை குடும்பம் உங்களால நடுத்தெருவுக்கு வந்தது தெரியுமா? அதே போல லாட்டரி டிக்கெட் விழுந்த பலருக்கும் பணம் கொடுக்கவே இல்லை. அவர்கள் எல்லாம் மிரட்டப்பட்டார்கள். அதனால தான் அன்று ஆட்சி செய்த ஜெயலலிதா அவர்கள் உங்களை ஓட ஓட விரட்டினார். அதனால் மார்டின் பல மாதங்கள் தலைமறைவாக இருந்தார். இப்போதும் உங்களுடைய லாட்டரி வியாபாரத்தை வெளி மாநிலத்தில் நடத்தி நன்றாக கல்லா கட்டுறீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே தவறான வியாபாரம். கிட்டத்தட்ட 4 வருஷமா திமுக அரசு கிட்ட எல்லா ஹோட்டல்லையும் சூதாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டீங்க. ஆனா அவங்க கொடுக்கல. ஆனாலும் தமிழ்நாட்டிலேயே தெரியாம நடத்துறீங்க. ஏன் பண்ணையாரே, நீங்க செய்யறது 2ஆம் கட்ட தொழில் தானே. இதுல நீங்க நாட்டை திருத்த வந்துட்டீங்க. விளங்கிடும். பணம் படைத்தவன் தான் ஆட்சி செய்ய முடியும்னு இருந்திருந்தா இந்நேரம் உங்க மாமா மார்டின் பல முறை ஆட்சியை பிடிச்சிருப்பார். அப்போ பணம் இல்லை இங்க விஷயம். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, நம்பகத்தன்மையை எதிர்பார்க்கிறாங்க. ஏன், உங்க தலைவர் விஜய் ஒரு திரைப்படத்திற்கு சம்பளம் 150 கோடி ரூபா வாங்கும்போது 80 கோடி ரூபா வெள்ளையாவும் 70 கோடி கருப்பு பணமா தானே வாங்கினாரு. அப்போ அதுக்கு பேரு வரி ஏய்ப்பு இல்லையா? அவர் வாங்கின காருக்கே அவரால் வரி கட்ட முடியல. அப்புறம் எப்படி நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்னும் அடையம் கிடையாது. உங்க படத்தை பார்ப்பான், ரசிப்பான், விசில் அடிப்பான். ஆனா ஓட்டுன்னு வரும்போது அவனுக்கு தெரியும் யாருக்கு குத்தணும்னு. அவங்களுக்கு குத்திட்டு போயிட்டே இருப்பான். பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு என்ன சும்மாவா வேலை செய்வார்? அப்போ விஜயா கொடுப்பாரு? கண்டிப்பா இல்ல. வேற யார் கொடுப்பா? ஆதவ் அர்ஜுனா தான். பிரசாந்த் கிஷோர் என்னடான்னா, விஜய் 2026ல 118 சீட் ஜெயிப்பாருன்னு அடிச்சு விடுறார். அதுவும் இல்லாம அதிமுக பாஜக சேர்ந்தா அதிமுகவிற்கு போட வேண்டிய ஓட்டு தாவேகாக்கு வந்துருமா? ஏன்னா பாஜக எதிர்ப்பு மற்றும் சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு போயிடுங்கிறார். அதே போல விஜய்க்கு 20% மேல ஓட்டு இருக்கும். அதே வேளையில அவருக்கு யாரோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா. தனித்து நிற்க தான் அவர் விரும்புகிறாராம். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிறார். அதே போல விஜய் பேசும்போது எப்படி எம்ஜிஆர் 1977ல திமுகவை தோக்கடிச்சு ஆட்சியை பிடிச்சாரோ அதே போல நாமும் ஆட்சி கட்டிலில் அமருவோம் அப்படிங்கிறார். பிரசாந்த் கிஷோர் பேசும்போது, நான் தற்போது ஆங்கிலத்தில் பேசுகிறேன். 2026 விஜய் ஆட்சியை பிடிக்கும் போது நான் தமிழில் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள் என்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழில் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் உங்கள் தலைவர் விஜயை ஒரு முறையாவது தைரியமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச சொல்லுங்கள். விஜய் பேசும்போது நான் என்ட்ரி கொடுத்துட்டா எரிச்சலாயிடும் மொத்த பேருக்கும். என்னை எப்படியாவது அரசியல்ல இருந்து ஒழிச்சு கட்டிடணும்னு பாக்குறாங்க. ஆமா, அரசியலுக்கு வந்துட்டா அது போர்க்களம் தான், ஒழிச்சு கட்டணும் தான் பார்ப்பாங்க. பிரசாந்த் கிஷோர் என்பவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டும்தான். சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும். ஏன் இத்தனை கட்சிகளுக்கு வேலை பார்த்து அனுபவம் வாய்ந்த பிகேவால அவருடைய சொந்த தொகுதியில டெபாசிட் கூட வாங்க முடியலையே. ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுக்கு 45 சீட் ஆஃபர் பண்றேன்னு சொன்னாங்களாம். ஆனா நாங்க போகலன்றார். ஆதவ் அர்ஜுனா காரு, பலம் நிரூபிக்காத கட்சிக்கு யாருப்பா 45 சீட் தரேன்னு சொன்னா?
வை ப்ரோ டோன்ட் லை ப்ரோ. இன்று தமிழ்நாட்டில் உள்ள நிலவரப்படி எந்த கட்சியும் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் 2026 ஆட்சியை பிடிக்கவே முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு மவுண்ட் ரோட் ஸ்பென்சர் பிளாசால எதிரில் உள்ள ஸ்மித் ரோட்ல பைக்ல போயிட்டு இருந்தேன். டிராபிக் போலீஸ் மடக்குனாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்க போறாங்கன்னு பார்த்தா என்ன நிப்பாட்டின போலீஸ் ஒரு 1000 ரூபாய் இருக்குமா சார் உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார். எனக்கு சட்டுன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா இது, நான் கோவத்தோட இல்ல அப்படின்னு சொன்னதும் சரி கிளம்புங்கன்ட்டாங்க. காவல்துறை இந்த ஆட்சியில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. வேலையே பயிரை மேயும் கதையை கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இங்க நடக்குது. எவ்வளவு தைரியம், அதுவும் பட்ட பகலில். அவருக்கு என்ன அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்கலையா? நான் முன்னரே கூறியது போல இங்கு நடைபெறக்கூடிய அரசியல் மாற்றங்களை பார்த்து உலகமே வியக்க போகின்றது. அனைவரும் முதலமைச்சராக விஜய் வருவார், இன்னொரு தரப்பு திமுக தான் வரும், அதிமுக தான் வரும், ஏய் எங்களை விட்டுட்டியே எங்க அண்ணன் சீமான் தான் வருவார். இப்படி எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு இளைஞர் பாஜகவில் இணைக்கப்பட்டு அவர்தான் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வருவார். ஆனால் சாதாரண மக்களால இதை நம்ப முடியாது. இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு புலம்புவாங்க. ஆனால் இது போன்ற செயல்களை நிகழ்த்துவதுதான் பாஜகவினரின் பலமேன்னு சொல்லுவேன். ஒருவேளை அந்த புதிய இளைஞர் அனைத்து மக்களின் ஏகோபத்தியமான ஆதரவை பெற்றுவிட்டால் எது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசியல் களமும் மக்களின் மனமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். நடிகர் கமல் கட்சி தொடங்கினார். அவர் கட்சியில் பல பெரிய புள்ளிகள் இணைந்தனர். அவர் திமுகவுக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் செய்தார். கடைசியில் என்ன நடந்தது? அரசியலில் தோல்வியுற்று கடைசியில் ஒரு ராஜ்யசபா சீட்டிற்காக பம்மிக்கொண்டு திமுகவிடம் சரணாகதி அடைந்தார். நடிகர் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அனைத்து இடங்களிலும் இருக்கு என்பதையும் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது ஓட்டாக மாறாது. எது எப்படியோ பிரசாந்த் கிஷோர் விஜயை முட்டு சந்துக்கு அழைச்சிட்டு போய் விட்டுடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போதுதான் தாவேகா கட்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அழைத்திருக்கின்றார்கள். இனிமேல் தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் பூத் ஏஜென்ட்டுகளை நியமிக்க வேண்டும். அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியமா? அதே வேளையில திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் 30% வாக்காளர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இனி விஜய் புழுதி பறக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அதனால் போகிற போக்கில் விஜய் தலை தப்புமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவருடைய மனோநிலையில ஒருவேளை நாம அரசியல்ல மண்ணை கவிட்டா அது திரைப்படத்துல நடிக்கிறதுக்கும் மூடு விழா என்பதாகி விடுமோ என்று யோசிக்கலாம். அதை விட பிரசாந்த் கிஷோர் வருகின்ற 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் குறைந்தது ஒரு 10 சீட்டாவது அவர் வாங்கினார் அப்படின்னா அவர் சொல்வதை நம்பலாம். இல்லையே அவர் வாயில் நன்றாக வடை சுடும் மன்னர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். எது எப்படியோ இது போன்ற பல முழக்கங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்கள் வட்டத்திற்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்று